கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். ஆமேன். அல்லேலூயா. நிறைவாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இல்லத்தில் வரும்போது எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படும். சகையுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்தஸ்து, பதவி இருந்தது, பணம் இருந்தது, ஆனால் அவனுக்குள்ள நிறைவான சந்தோஷம் இல்லை, நிறைவான சமாதானம் இல்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த எரிகோவுக்கு வரும்போது அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கபடினால இவன் குள்ளனானபடியால காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டான். ஆண்டவர் அந்த காட்டத்தி மரத்து கீழே வந்து கூப்பிடுறார், செகைவே சீக்கிரமா நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பாருங்க, செகைவு இறங்கி ஆண்டவரோடு தன் வீட்டுக்கு போறான். போகும்போது சொல்றான், ஒளியானது உள்ளே பிரவேசிக்கும் போது இருள் வெளியே போயிடும். அப்போ இருளான வாழ்க்கை இருக்குது அவன் வாழ்க்கையில. சொல்றான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். தன் பாவத்தை அறிக்கை செய்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழோட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகணும், இறக்கம் பெறுவான் சொன்னது போல அந்த நிறைவான இயேசு கிறிஸ்து அவனுடைய இல்லத்தில் வரும்போது அந்த ஒளி வந்த போது அந்த இருள் அங்கே இருக்க முடியல, அறிக்கை செய்திடலாம். ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, பாதுகாப்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. பாருங்க, குறைவான அந்த சகை வீட்டில் நிறைவான இயேசு கிறிஸ்து வந்த போது இந்த குறைவு வெளியேறிடுச்சு. நிறைவான சமாதானம், நிறைவான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி இந்த இல்லத்தில் வந்தது. இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வர ஒப்பு கொடுக்குறீங்களா? அழைக்கிறீங்களா? சகை மாதிரி அழைக்கிறீங்களா? அழைத்தால் அவர் வருவார். அவர் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுகவீன குறைவு, ஆசீர்வாத குறைவு, பொருளாதார குறைவு எது வந்தாலும் அதை நீக்கி நிறைவே தர வல்லவராயிருக்கிறார். அவரை அழையுங்க, அவரை அழைங்க. எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரை அழையுங்க. அழைக்கும்போது அவர் நிறைவாய் நம்ம நடத்த வல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்ற தலைப்பில் சகையுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க. குறைவாக இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாம் விலகி நிறைவான சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு கொடுத்தீங்களப்பா. சொத்ரா, நாங்களும் உண்மை அழைக்கிற குடும்பமாக இருக்க உதவி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.